காட்டுக்கு போய் மரம் வெட்டணும்னா 2 பேரும் மரம் வெட்ட போகிறாங்க. அப்போ ஒருத்தர் போய் மாங்கன்னு வெட்டுறாரு. இன்னொருத்தர் குரலாலேயே ஷார்ப்பாக தீட்டிகிட்டே இருக்கார். ரொம்ப நேரம் ஷார்ப்பாக திட்டார். அவரும் ரொம்ப நேரம் வெட்டிகிட்ருக்காரு. அவர் வெட்டி களைச்சி போய் வெட்ட முடியாமல் உட்காந்துடுறாரு. இவர் என்ன பண்ணார், ஷார்ப்பாக தேய்ச்சினவர் கோடாலே ஷார்ப்பாக சாணம் பிடிச்சி நேராக போய் ஒரே வெட்டாக வெட்டிட்டு வந்துடுறாரு. மரம் துண்டாக போயிடுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி திட்டம் தீட்டுதல், ஷார்ப்பாக யோசித்து அதுக்கான வேலையில் மும்முரமாக ஈடுபடுதல், லவ்லியாக அந்த மாதிரி எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்கு முன்னாடி திட்டம் தீட்டுதல், நிறைய தீட்டம். அது மாதிரி இறைவனை அடையணும் ஆசைப்பட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு இறைவனுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது அதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு பிடிக்காத வழியில் நடக்காமல் இருக்கணும். அவருக்கு பிடிச்ச வழியில் நடக்கணும். ஒரு தகப்பனுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை புள்ள போய் செஞ்சு கொடுத்துட்டா தகப்பனுக்கு ரெஸ்ட்டு ஃப்ரீ ஆகிடும். இப்போ புள்ள தகப்பன் வேலையை செய்யும்போது தகப்பனுக்கு டைம் ஃப்ரீ ஆகிடும். இப்போ அப்பா புள்ள மேலே அது தகப்பனுக்கு பாசம் வந்துடும். அடாடா நம்ம வேலையை நம்ம புள்ள செஞ்சுட்டுன்னு தகப்பன் புள்ள கூட விளையாட ஆரம்பிச்சிடுவார். அதுமாரி தான் இறைவன் நம்ம கூட ஒன்றோட கலக்க. அவருக்கு நிறைய வேலை இருக்கும், ஒர்க்கு இருக்கும். நம்ம போகும்போது எட்டி நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு ஒர்க்கு போயிட்டே இருக்கும். நம்மளை கண்டுக்க மாட்டார். ஆனால் அவர் வேலையை நம்ம செய்யும்போது அவரோட வேலை என்ன, இந்த உலகம் நல்லா இருக்கணும், ஜீவராசிகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறையா தீவிரமான வேலையெல்லாம் அவர் பார்த்துட்ருப்பார். இந்த பிரபஞ்சம் பார்த்துட்ருக்கும். அதுதான் இறைவன். அப்போ அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு என்னென்னலாம் நன்மையோ அதெல்லாம் நம்ம செய்யும்போது இறைவன் நம்ம மேலே ஆக்கிரமிச்சுக்குவார், நம்ம மேலே ஆசைப்படுவார். இறைவனே நம்மளை நோக்கி வந்துடுவார். ஜெய் சீதாராம். வேதத்தை படித்தா மட்டும் நமக்கு மோட்சம் கிடச்சிடாது. வேதத்தில் சொன்னபடி நடக்கணும், படிக்கணும், அதை படிச்சுட்டு அதுபடி நடக்கணும். ப்ராக்டிக்கல் தியரி, நல்ல பண்புகளை படிக்கிறது, அதுக்கப்புறம் அதுபடி நடக்கிறது. யார் மனசும் புண்படாமல் நடந்துக்கிறது, ஒதுங்கி வாழ்கிறது, யாருக்கும் துரோகம் நினைக்காமல், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம உண்டு வேலை ஜோலி உண்டு நடக்கிறது. ராமாயணத்தை படிக்கிறது, மகாபாரதத்தை படிக்கிறது, இதிகாசங்களை படிக்கிறது, பைபிளை படிக்கிறது, குரானை படிக்கிறது எல்லாம் எதுக்குன்னா நம்மளோட மனசை பண்படுறதுக்கு. இதெல்லாம் படித்து அதுபடி நம்ம பண்பாக நடந்தால் மட்டும்தான் இறைவன்ட்டு போக முடியும். சும்மா நான் 4000 திவ்ய பிரபந்தத்தில் நான் 400 பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டேன், திருப்பாவை மனப்பாடம் பண்ணிட்டேன், இத்தனை பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டேன். முன்னாடி வந்துட்டீங்களா? இல்லை சாமி. நிறையா பாட்டை மனப்பாடம் பண்ணுறது, அதுபடி நடக்கிறது. நடந்தால் தான் அதுக்கு ஆழ்வார்கள் பாடி வச்சு ஒவ்வொரு பாட்டுலேயும் சாராம்சத்தில் இப்படி இப்படி நடக்கணும், இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு அவங்க பாட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுபடியெல்லாம் நம்ம நடக்கணும். சும்மா வெறும் பாட்டை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு எந்த வேலைக்கும் ஆகாது. எந்த ஊர்லேயுமே பொட்டை மனப்பாடம் பண்ணி அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதில் உள்ள சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ளபடி வாழணும். காந்தியடிகள் திருக்குறளை படித்தார், ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்தாரு. அதை பார்த்துட்டு அவரை அவங்களாவே மாதிரி வாழணும்னு வாழ்ந்து காட்டினார். அது மாதிரி நம்ம ஏதாச்சும் நல்ல விஷயங்களை படித்து அந்த நூலை படித்து அதுபடி வாழ்ந்தால் தான் அது இறைவனுக்கு போகிற ஒரு வழி. ஜெய் சீதாராம். என்னுடைய சந்ததியினருக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம்னா நம்ம அதிலே போய் லாக் ஆகி அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அங்கே கிடைக்கிற சலுகைகளோ அந்த கிடைக்கிற சம்பளத்துக்கோ அதிலே அடிமையாகி அதிலே இதாகிடும். நம்மளுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்து டிப்ரெஷன் ஆகி அதிலே மண்டிட்டு அதிலே புழுவாகி அதிலே புதஞ்சு போயிடுவோம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்திலே கடவுள் நிறையா நமக்கு சூட்சமெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, 11 மாதம் உங்களுக்காக உழைங்க, 1 மாதம் உங்களுக்காக எடுத்துங்க. அந்த 1 மாதம் ஃபுல்லாக அதை விட்டு வெளியில் வாங்க. 11 மாதம் உழைச்சிட்டு 1 மாதம் அந்த மார்கழி மாதத்தை நேராக நம்ம ஊருக்கு வந்துடுங்க. பாண்டங்கனுக்கு நல்லா ஆடி பாடி ஃபுல்லாக இங்கேயே இருந்து பகவானுக்கு பொங்கல் வச்சு
நல்லா சந்தோஷமாக பெருமாளுக்கு படைச்சி நீங்களும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேலைக்கு போகலாம். வேலைக்கு போகும்போது அங்கே உங்களை ஒன்றும் யாரும் இதை தலையெடுத்துட்டு போகிறதில்ல, பண்ணிட்டு போகிறதில்ல. என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதம்லாம் லீவு கொடுக்க முடியாது அப்படிங்க. இந்த வேலை இல்லாட்டி இன்னொரு வேலை. பிறக்கும்போது என்ன வேலை கண்டுபிடிச்சிட்டா பிறந்தீங்க? கடவுள் ஒரு கதவை மூடுனா இன்னொரு கதவை திறப்பான். அதுக்காக நீங்கள் கவலையே படாதில்லை. நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள். ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம தான் முயற்சி பண்ணணும். இல்லாட்டி அது உள்ளே போய் மூழ்கி நம்மளே தொலைச்சிக்குவோம். இதை தான் பெருமாள் சொல்லி வச்சுருக்காரு. அந்த காலத்திலே ஒரு பறவை கதை சொல்லுவாங்க. எல்லா பறவையும் போய் ஒரு வேடன் வலையில் மாட்டிக்கும். அந்த வேடன் வலையில் மாட்டின உடனே அந்த பறவை என்ன பண்ணும், தலைவன் பறவை சொல்லும், சரி முழு மூச்சாக கடந்து ஒரே மூச்சாக தூக்கிட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் ராமபெருமான் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்ம எல்லாம் அந்த வலையில் வேடம் விரித்த வலையில் மாட்டிக்கிட்டோம். ராமரே பிறக்கிறாரு. திரும்ப ராமரே பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ராமரே பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நமக்கு நிறைய ஐடியாஸை கொடுத்து இதெல்லாம் இந்த வலையெல்லாம் நமக்கு நம்மளுடைய சுக துக்கங்கள் இதுலேருந்து ஒரே மூச்சாக பிடுங்கிட்டு கிளம்பிடுவோன்னு அவரும் சேர்ந்து மனிதனாகவே பிறந்து நமக்கு எல்லா ரகசியத்தையும் சொல்லி கொடுத்து நம்மளை கிளப்பிட்டு கொண்டு போயிடுறாரு. இதுதான் ராமாயண கதை. அந்த மாதிரி நீங்கள் 11 மாதம் உழைச்சிட்டு ஒரு மாதம் இங்கே வந்துடுங்க. வடுவூர் வடபாதிக்கு பெருமாளுக்கு, பாண்டங்கனுக்கு, நம்ம பிள்ளையாருக்கு, ராகு பகவானுக்கு, கைலமுட்டு அம்மாவுக்கு, வடுவூர் ராமருக்கு, குடிக்காட்டு அம்மாவுக்கு, கீழத்தெரு மீனாட்சி அம்மனுக்கு, காந்தி நகரில் குடியம்மனுக்கு, நம்ம ஐயனாருக்கு, இங்கே உள்ள எல்லாத்தையும் நல்லா சுற்றி பாருங்கள். மன்னார்குடி போங்க, ரங்கநாதர் போய் கிருஷ்ணனை போய் பாருங்கள். அதேமாதிரி ஸ்ரீரங்கம் போங்க, ரங்கநாதர் பாருங்கள். இது மாதிரி இந்த ஒரு மாதம் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. நல்லா சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து போங்க. உடனே நீங்கள் எனக்கெல்லாம் ஒரு மாதம் அங்கே வந்துட்டு அங்கே